Hi viewers, welcome to Win and Shine. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TNPSC கண்டக்ட் பண்ண previous year science questions சில எக்ஸ்பிளனேஷனோட வந்து பார்க்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். சோ क्वेश्चन பேப்பர் நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் discovered அப்படினு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படினா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேங்களா? சரி, இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, ரிலேட்டிவிட்டி என்ன அத பத்தி பார்த்துடலாம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா நீங்க ஒரு லைட்டை ஒரு வால்லையோ இல்ல மெட்டீரியலையோ நீங்க பாஸ் பண்றீங்க, அடிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து போயினாக்கா எமிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரி வாங்க ரிலேட்டிவிட்டி தியரி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி 1905 தான் வந்து போயினாக்கா ஐன்ஸ்டீன் சப்மிட் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருந்திருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஒரு பொசிஷன் இருக்கு, கீழே ஒரு மார்க் நான் வச்சிருக்கேன். இந்த மார்க்ல இந்த ஃபிங்கர் வச்சு நான் வந்து டாட் வைக்கிறேன். ஓகேங்களா? சோ டாட் வச்சுட்டு எடுத்துட்ட விரல ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் திரும்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த விரல இங்க வச்சு டாட் வைக்கிறேன். சோ எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா இந்த ஃபிங்கரும் ஒரே பொசிஷன்ல தான் வச்சிருக்காங்களா, இந்த பொசிஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு டவுட் வரலாம். ஆனா என்ன அப்படின்னா அது இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா எர்த் வந்து செகண்ட் பை செகண்ட் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால நான் இங்க வச்சுட்டு டாட் வச்சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் 2 செகண்டுக்கு அப்புறம் இந்த பொசிஷன் இங்க வந்து வந்துடும். இங்க வந்து நியூ பொசிஷன் கிரியேட் ஆகும். அந்த நியூ பொசிஷன் நான் வந்து இந்த வரல இங்க வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ரிலேட்டிவ் தியரில சொல்லியிருப்பாங்க. சரி, இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டிங் பர்சன் லைட் அடிக்கிறதும் மூவிங் பர்சன் லைட் அடிக்கிறதும் ஸ்பீட் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பைக்ல போகும்போது லைட் அடிச்சுட்டே போறாரு, ஒருத்தர் நின்னத்துல லைட் அடிக்காரு அப்படின்னா ஸ்பீட் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா லைட்டோட ஸ்பீட் வந்து போயினாக்கா வேரி ஆகாது, சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா டைம் மட்டும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா ஸ்பீட் ஃபார்ம் நம்ம தெரிஞ்ச விஷயம், டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாமே யோசிக்கலாம் என்னன்னா ஸ்டாண்டிங் பர்சனுக்கும் அப்ப கார்ல போற ஒரு பர்சனுக்கும் கிளாக் வந்து பின்னா வேரி ஆகுமா, டைம் வேரி ஆகும் நம்ம வந்து யோசிக்கலாம். டைம் கண்டிப்பா வேரி ஆகும், நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம போற ஸ்பீட் வந்து 50-40 அந்த மாதிரி தான் ஸ்பீட்ல போவோம். லைட்டோட ஸ்பீட் வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இந்த ஸ்பீட்ல நீங்க போனா மட்டும்தான் அந்த டைமோட வேரியேஷன் நீங்க பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம லைட்டோட ஸ்பீடுக்கு எதுவுமே வந்து போயினாக்கா மேல தாண்டி போக முடியாது அப்படின்ட்டு இந்த தியரியில வந்து ஐன்ஸ்டீன் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இதான் வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒரு பேசிக் ஃபார்முலா. இன்னொரு வீடியோல இதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு இதுவே போதுமானது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Krebs cycle occurs in cytoplasm, ubiquinone diffuse from cytoplasm to mitochondria, glycolysis mobile carrier, acyl CO occurs in mitochondrial matrix அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு யோசிங்க. இதுக்கான ஆன்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A 4312. ஓகேங்களா? சரி வாங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். Krebs cycle அப்படின்னா ஒரு லிவிங் செல், நம்ம பாடியில லிவிங் செல்லா இருக்கு இல்லையா, அந்த லிவிங் செல்ல எனர்ஜி வந்து எடுத்துக்கும். எப்படி எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் அங்க வந்து இருக்கும், அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து அங்க வந்து இருக்காது. இதான் வந்து Krebs சைக்கிள்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மைட்டோகாண்ட்ரியால தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யூபிக்வினோன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, யூபிக்வினோனுக்கு இன்னொரு பேர் வந்து கோஎன்சைம் Q10 அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யூகாரியோட்டிக் செல்ல தான் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 செல் உண்டு, ஒன்னு யூகாரியோட்டிக், இன்னொன்னு ப்ரோகாரியோட்டிக். யூகாரியோட்டிக் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும், அனிமல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் வந்து இருக்காது, அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம செல் வால் ப்ரோகாரியோட்டிக்ல உண்டு, செல் வால் ப்ரோகாரியோட்டிக்ல உண்டு, அனிமல்ஸுக்கு செல் வால் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த क्वेश्चन நம்ம பார்த்தோம் அப்படின்னா Krebs cycle mitochondrial matrix. ஓகேங்களா? சோ இந்த ஆப்ஷன் இங்க வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூபிக்யூனியூ எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா இல்லையா, டிரான்ஸ்போர்ட்னா மொபைல் கேரியர். சோ வந்து இங்க வந்து கிடைக்குது. ஓகேங்களா? சோ இதுல நமக்கு பாதி ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ 4-3 ஆட்டோமேட்டிக் ஏ தான் வரப்போகுது. பேலன்ஸ் இருக்கிறது 1-2 தான். நெக்ஸ்ட் கிளைகோசிஸ். கிளைகோசிஸ் அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடை வந்து குளுக்கோஸா வந்து மாத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து கிளைகோசிஸ். சோ எங்க இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் தான் அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அசிட்டில் CoA diffuse from cytoplasm to mitochondria. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The purine present in nucleic acid are அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நியூக்ளிக் ஆசிட்னா என்ன, பியூரைனா என்ன, அதை பத்தி பார்த்துடலாம். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா DNA RNA இருக்கிற செயின் ஆஃப் லிவிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளிக் ஆசிட்ல 4 உண்டு. குயானின், அடினைன், சைட்டோசின், தைமின். நம்ம क्वेश्चनல 4 ஆப்ஷன் பார்த்திருப்போம்.
இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து பியூரைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியூரைன் அப்படின்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், ஒரு கெமிக்கல் ஃபார்முலா C5H4N4 தான். மீட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குல்ல, இந்த கறி வகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆன்சர் பார்க்கலாம். சோ இதுல அடினைனும் குவானைனும் மட்டும் தான் போயினாக்கா பியூரைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ வந்து போயினாக்கா ஆப்ஷன் பி, இது மட்டும் தான் பியூரைன், மற்ற இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் மேட்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்சைம்ஸ் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட், என்சைம்னா ஒரு நொதி அந்த மாதிரி சொல்லுவாங்க. டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிட், இன்சுலின் ஹார்மோன், விட்டமின் இ வாட்டர் சோலிபிள் விட்டமின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான். ஓகேங்களா. என்சைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேட்டலிஸ்ட் தான், ஒரு வழி கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா, ஒரு கனெக்ஷன் மாதிரி. டிஎன்ஏ அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட். சரி, இது ஏன் தப்பு அப்படின்னா விட்டமின் இ வந்து ஃபேட் சோலிபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின்ஸ்ல விட்டமின் ஏ, டி, இ, கே இது எல்லாமே ஃபேட் சோலிபிள்ஸும், விட்டமின் B1, B3, B5, B6, B9, C இது எல்லாமே வாட்டர் சோலிபிள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதான் வந்து டிஃபரன்ஸ். சோ அந்த ஆப்ஷன்ல அந்த விட்டமின் இ மட்டும் தப்பா கொடுத்திருப்பாங்க, மத்த எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The number of generalized coordinates required to describe a portion of simple pendulum. சிம்பிள் பெண்டுலம் ஸ்கூல்ல பாத்துருப்போம் இல்லையா, ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டே இருக்கும். சோ என்ன வந்து ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா 0 பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நீங்க வந்து இழுத்து விடுறீங்க இல்லையா, அதுதான் வந்து சொல்லுவாங்க. சோ இங்க இருந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல படி இப்படி வருது இல்லையா, சோ அதுதான் சொல்லுவாங்க. சோ இங்க என்ன ஆன்சர் அப்படின்னா சிம்பிள் பெண்டுலம்க்கு ஜெனரல் கோஆர்டினேட்ஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If G is acceleration due to gravity and R is the radius of Earth, then escape velocity is given by relation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எஸ்கேப் வெலாசிட்டி, எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 11.2 km/s. அதாவது நீங்க எர்த்துல இருந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி தூக்கி போட்டீங்க அப்படின்னா கீழே விழுந்துடுது இல்லையா. ஏன் விழுது அப்படின்னா கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தினால கீழே வந்து விழுந்துடுது. ஆனா நீங்க இந்த பென்சில 11.2 km/s ஸ்பீட்ல நீங்க மேல தூக்கி போட்டீங்க அப்படின்னா எர்த்தை விட்டு வெளியே போயிடும், அது வந்து திரும்ப வராது. ஓகேங்களா. சோ எர்த்து கிராவிட்டி பிடிச்சி இழுக்கிறதுக்கு இவ்வளவு ஸ்பீட் தாண்டி போட்டீங்க அப்படின்னா வெளியே போயிடும். சோ அதுக்கான ஃபார்முலாஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு ரேடியஸ் இன்டு கிராவிட்டி. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The relation of connectivity connecting young modulus E, bulk modulus K and rigidity modulus N என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 931 ENK. ஓகேங்களா. சோ இது மூணுமே கண்ணு ENT மாதிரி ENK ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்ன இது யங் மாடுலஸ் பல்க் அப்படின்னா, யங் மாடுலஸ் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் ஆஃப் சாலிட் மெட்டீரியல பாக்குறது. ஓகேங்களா. ஒரு சாலிட் மெட்டீரியல் கல் மாதிரி இருக்குல்ல, அந்த மெட்டீரியல்ல ஸ்டிஃப்னஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது தான் யங் மாடுலஸ். ஓகே, எங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. யங் அப்படின்னா சாலிட் மெட்டீரியல். பல்க் மாடுலஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஸ்ட்ரெஸ். அதாவது இப்ப நான் ஒரு பேப்பர் இருக்கு, ஏதோ ஒரு பால் இருக்குன்னா நான் பிரஸ் பண்ண அப்படின்னா அதோட ஸ்ட்ரெஸ் வந்து வால்யூம் வந்து மாறும் இல்லையா. ஒரு ஜம்பிங் பால் இருக்குன்னா நான் அமுக்கும் போது அது வந்து வால்யூம் மாறிடும். அதுதான் வந்து பல்க் மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ், அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது நீங்க வராது இல்லையா, அதுதான் வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். SI யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G, இதெல்லாம் வந்து மாத்தவே முடியாது. இதுக்கான ஆன்சர் வந்து போயினாக்கா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2. இது ஒண்ணு எப்படி சொல்லலாம், நியூட்டன் பெர் ஸ்கொயர் kg/2 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது மேல போகும்போது அது மாதிரி -2 வந்து பேரா மாறிடும். ஓகேங்களா. ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட், இட்டாய் டிசீஸ் ஆஃப் ஜப்பான் வாஸ் காஸ்ட் டியூ டு, இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கேட்மியம் பொல்யூஷன். ஓகேங்களா. சோ கேட்மியம்னால வர பொல்யூஷனால தான் இந்த டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த இட்டாய் டிசீஸ்னால போன் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும், அது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாம மெலிசா வந்து ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட் முட்டி வலியா இருக்கு இல்லையா, அந்த பெயின்ல வந்து அதிகமா வரும், கிட்னி ஃபெயிலியர் அதிகமா வரும் சொல்லியிருக்காங்க. இந்த இட்டாய் டிசீஸ் வந்து ஜப்பான்ல பிக் ஆஃப் 4ல ஒன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் 3 என்ன அப்படின்னா மினாமாத்தா, நிகாத்தா ரெண்டுமே மெத்தில் மெர்குரியால ஃபார்ம் ஆகும். இன்னொன்னு யொகாச்சை சல்பர் டை ஆக்சைடுனால ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. சரி, பாத்துங்க, இந்த மாதிரி கூட क्वेश्चन கேட்கலாம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இங்க பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்வாகல்ச்சர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चन நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். என்ன அப்படின்னா ஃபுல்லா தெரியலாம் கூட அக்வாகல்ச்சர் கண்டிப்பா வந்து அக்வாட்டிக் தான் சம்பந்தப்பட்டு வரப்போகுது. சோ அப்படி பார்த்தோம்னா சிக்கு வந்து 1, சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து சில 1 தான் இருக்கு. ஆப்ஷன் சி நம்ம சொல்லிடலாம். நீங்க வந்து எதுவுமே வந்து பார்க்க வேணாம். சரி, சிக்கு 1 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்சர். சரி, அப்படி பார்த்தோம் அப்படின்னா செரிகல்ச்சருக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ் அது கொடுத்திருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்டிவேஷன் ஆஃப் மெயின்டைனிங் ஆஃப் கார்டன்ஸ், இல்ல அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அக்வாகல்ச்சர்னா ஃபார்மிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம். எபிகல்ச்சர் அப்படின்னா கல்ச்சர் ஆஃப் ஹனி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்னும் சில கல்ச்சர் இருக்கு, அதே வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, சில்விகல்ச்சர், கல்டிவேட்டிங் ஃபாரஸ்ட் ட்ரீஸ், செரிகல்ச்சர், அப்பிகல்ச்சர் நம்ம பார்த்துட்டோம். ஒலேரிகல்ச்சர் அப்படின்னா வெஜிடபிள் க்ரோ பண்றதுதான் ஒலேரிகல்ச்சர். விட்டிகல்ச்சர் அப்படின்னா கிரேப்ஸ் வந்து போய் நாங்க வளர்க்கறது. ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா ஃபிளவரிங் பண்றது, ஃபிளவர்ஸ் அதிகம் வளர்க்கறது. அர்பாரிகல்ச்சர் அப்படின்னா ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் தான் அர்பாரிகல்ச்சர். போமாலஜி அப்படின்னா பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஓகேங்களா, ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா நம்ம கார்டனிங் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோம். அது போமாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஏரோபோனிக்ஸ் அப்படின்னா க்ரோவிங் பிளான்ட்ஸ் இன் ஏர், ஏர்ல வந்து வளர்க்கறது தான் ஏரோபோனிக்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா வாட்டர்ல வளர்க்கறது. பெர்மாகல்ச்சர்னா பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே ஆல் டிகிரில பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பெண்ட் ஃபேட். இந்த ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஃபேட் கிடையாது, கம்ப்யூட்டர்ல இருக்க ஒரு மெமரி கார்டு மாதிரி. ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த பிளான்ட் டைப் விச் கலர்ஸ் த ஓஷன் சர்ஃபேஸ் வாட்டர் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓஷனை வந்து ரெட் கலரா மாத்துறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டைனோஃபிளாஜெலட்ஸ். ஓகேங்களா, டைனோஃபிளாஜெலட்ஸ் அப்படின்னா ஒரு ஆல்கே டைப். இதான் வந்து கலரை வந்து மாத்தும். இது ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். மும்பைல ஜூகு பீச்ல வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சரி, எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா சோடியமும் பொட்டாசியம் வந்து கம்பைன் ஸ்டேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்தா இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம டீடைலா பார்க்க வேணாம், ஜஸ்ட் இது வந்து பார்த்தாலே போதுமானதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு காப்பர், இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா சில்வர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்கர் போத் இன் நேட்டிவ் அண்ட் கம்பைன் ஸ்டேட். ஓகேங்களா, சோ மிக்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் புளுட்டோனியம். ஓகேங்களா, கோல்டும் புளுட்டோனியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேட்டிவ்ல மட்டும் தான் இருக்கும், எதுக்குள்ளயும் ஜாயின் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சோடியமும் கால்சியமும் எலக்ட்ரோலைசஸ் ஃபியூஸ் சால்ட் அது மூலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலுமினியமும் மெக்னீசியமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெடியூசிங் ஏஜென்ட் பை மெட்டலர்ஜி. மெட்டல்லாம் செய்வாங்க இல்லையா, அது மூலமா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் a wrong அப்படின்னு கேட்டிருக்காங்க. Mg2C3 on hydrolysis gives acidine அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Mg2C3 அப்படின்னா மெக்னீசியம் கார்பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, மெக்னீசியம் கார்பைட் பிளஸ் வாட்டர் சேர்த்து அப்படின்னா ப்ரோபைன் வந்து கிடைக்கும். பெரிலியம் கார்பைட் பிளஸ் வாட்டர், அலுமினியம் கார்பைட் பிளஸ் வாட்டர் சேர்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் வந்து கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தப்பா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா Mg2C3 hydrolysis gives a propene, அசிடின் கிடையாது, ப்ரோபீன் தான் கிடைக்கும். அலுமினியமும் வாட்டரும் சேர்ந்துச்சு அப்படின்னா மீத்தேன் தான் கிடைக்கும். அப்ப இது ரெண்டுமே தப்பு. கொஸ்டின் கேக்குறாங்கன்னா which of the following is wrong அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுபடி பார்த்தா அப்படின்னா சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இது மீத்தேன், இதுவும் மீத்தேன், இது வந்து ப்ரோபீன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த நம்பர் சப்ஸ்டன்ஸ் இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் கிளைகோசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளைகோசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸை மாத்தினே சொல்லியிருந்தேன். இது 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம 10 ஸ்டெப்ஸ் வந்து பார்க்க வேணாம், ஜஸ்ட் லைக் தட் மட்டும் பார்த்தாலே போதுமானதுதான். இதுல என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சோ வந்து குளுக்கோஸ், அப்புறம் 6 பாஸ்பேட் 2, அப்புறம் வந்து ஃப்ரூக்டோஸ் 6 அண்ட் பாஸ்பேட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க, இதை வச்சு கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேவ்லோஃபைட்டா ஆல்கே அண்ட் ஃபங்கை, ட்ராகோபைட்டா ஆல் லாஸ்டோல் பிளான்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து டேவ்லோஃபைட்டாவும் ட்ராகோபைட்டாவும் ரெண்டு மட்டும் தான் கரெக்ட். டேவ்லோஃபைட்டா அப்படின்னா ஆல்கேவும் ஃபங்கையும் இருக்கிறது. ட்ராகோபைட்டா அப்படின்னா எல்லா வாஸ்குலர் பிளான்ட்ஸ் வந்து இருக்கும், அது குரூப்பா இருக்கிறதா வந்து வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரையோஃபைட்டா அப்படின்னா மோசஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ் ஆப்போசிட்ல இருக்கும். டெடிரோஃபைட்டா அப்படின்னா ஸ்டெம்ஸ் ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேறு தழலாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து போயினாக்கா டெடிரோஃபைட்டால சொல்லியிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Which of the following statements about glycosis are true அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Glycosis is also known as pentose phosphate கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் தப்பு, நான் என்னன்னு சொல்றேன். Substrates of glycosis glucose, இது ஆப்ஷன் கரெக்ட். Final product of glucose is glycogen, இது வந்து பேனாக தப்பு. Glucose is also known as a glycolysis cycle, இதுவும் தப்பு. So answer வந்து பேனாக B மட்டும்தான். சரி, வாங்க என்னன்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல pentose phosphate pathway கொடுத்திருப்பாங்க, அது கிடையாது. EMD pathway தான் அர்த்தம். Embedden Meyer Parnas அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 பைரோவேட் 2 ATP. ATP அப்படின்னா அடிசோனைட் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 NADPH நெக்டோ அமினைட் அடினைன் நைக்ளோகேசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோவிங் காமன் யூனிட்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபேமிலி ஸ்பீச்லாம் இருக்கு இல்லையா, எதுல வந்து அதிகமா இருக்கும் எது கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பீஷஸ் வரும், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜீனஸ் வரும், அதுக்கு அடுத்தது ஆர்டர், லாஸ்ட் ஆஃப் ஃபேமிலி. ஓகேங்களா, அதுக்குள்ள வந்து இவ்வளவு ஸ்பீஷஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஆர்டர் மாதிரி கவுண்ட் வச்சு பாத்துருப்பாங்க.
Next question பாருங்க. If a tea taken by a cup of tea in cool to from 85 degrees Celsius to 75 degrees Celsius in 1 minute. அதாவது 85 ல இருந்து 75 வரைக்கும் நீ கூல் பண்ணும்போது 1 மினிட் எடுத்துக்குது. அதுவே 65 ல இருந்து 55 வரைக்கும் பண்ணா எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னு கேக்குறாங்க. ஆன்சர் மோஸ்ட் நம்ம எக்ஸாக்ட்லி 1 மினிட் போட்டுருவோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1 மினிட். ஏன் அப்படின்னா டீ வந்து 85 டிகிரில இருக்கு அப்படின்னா சூடு வந்து அதிகமா இருக்கும். சூடு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா எவாபரேட் ஆகும். ஏன் அப்படின்னா ஏர் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா 85 ல இருந்து 65 வரும்போது முன்னாடி இருந்த ஹீட்டை விட இப்ப கம்மியா இருக்கிறதுனால கூலிங் வந்து அதிகமா இருக்கும். சோ கூலிங் அதிகமா இருக்கும் போது ஏர் வந்து ஃப்ரீயா இருக்காது, கொஞ்சம் பாண்டிங் டைட்டா இருக்கும். டைட்டா இருக்கும் போது லேட்டா வந்து கூல் ஆக ஆரம்பிக்கும். அப்ப கண்டிப்பா 1 நிமிஷத்துக்கு மேலதான் ஆகும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. The rest mass of photon is called 0. ஓகேங்களா? சோ போட்டானோட ரெஸ்ட் மாஸ் எவ்வளவு கேட்டாங்கன்னா 0. நெக்ஸ்ட், which of the following sets have different dimensions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டைபோல் மூவ்மெண்ட், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? டைபோல் மூவ்மெண்ட் அப்படின்னா ரெண்டு மேக்னெட்டிக் சார்ஜஸ் பிளஸ் அண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு மேக்னெட்டிக் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இதுக்கான டிஸ்டன்ஸ் தான் டைபோல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா மெஷர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சயின்ஸ் எம்சிக்யூ क्वेश्चंस. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching.